வணக்கம். டிராவல் ஃபுட் சர்வீசஸ் லிமிடெட்ன்ற கம்பெனி இப்போ ஐபிஓ வர போறாங்க. கம்பெனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு? இந்த ஐபிஓவோட பிரைஸ் பேண்ட் என்ன? இந்த கம்பெனிய வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்ல எப்படி போயிட்டுருக்கு இந்த ஐபிஓ பிரைஸு? இல்ல இந்த கம்பெனிய வந்து நம்ம லாங் டெர்ம்க்கு வச்சுக்கலாமா? இல்ல லிஸ்டிங் கெயின் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா? இவங்க காம்படிட்டர்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க? இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க அடிக்கடி ஏர்போர்ட்ல ஃப்ளைட் டிராவல் பண்றவரா இருந்திருந்தா, நீங்க வந்து லவுஞ்ச் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த லவுஞ்ச்ல பார்த்தீங்கன்னா, டிஎஃப்எஸ்ன்ற சிம்பல் போட்டிருக்கும். இங்க இருக்கிற சிம்பலுங்க அந்த சிம்பல். ஸோ அது நத்திங் பட் டிராவல் ஃபுட் சர்வீசஸ் அவங்களுடைய இதுதான். அதே மாரி ஏர்போர்ட் உள்ளார நெறைய கடைகள்ஸ் இருக்கும். ஸோ அந்த கடைகள்லாம் QSR அப்படின்னு சொல்லுவோம். குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ அவங்கள வந்து நெறைய இது வந்து இவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து ஒரு நெறைய சென்னை, பாம்பே, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாரி வந்து ஏர்போர்ட்ல இருக்கிற லவுஞ்சஸ்லாம் மேனேஜ் பண்றாங்க. அதே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 35 பிளஸ் லவுஞ்சஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்தியா பிளஸ் மலேசியா, ஹாங்காங் இந்த மாரி 3 கண்ட்ரில இருக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 425 பிளஸ் டிராவல் QSR இருக்காங்க. 5000 பிளஸ் எம்ப்ளாயீஸ் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த இன்ஹவுஸ் பிராண்ட்ஸ் இருக்கு. பிளஸ் அந்த ரீஜன் இவங்களுடைய ஓன் பிராண்ட்ஸ் இன்ஹவுஸ் பிராண்ட். அது மாதிரி ரீஜனல் ஃப்ளேவர் பிராண்டும் இருக்கு. பிளஸ் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸும் இவங்க வச்சிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த இவங்களுடைய இன்ஹவுஸ் பிராண்ட்ஸ் இங்க பாருங்க. இங்க லிஸ்ட் குடுத்திருக்கு. ஸோ அதே மாதிரி ரீஜனல் பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப பிகன்வாலா, உங்களுக்கு A2B இந்த மாதிரி நிறைய அந்த ரீஜனல் ஃப்ளேவர் இந்த மாதிரி அந்த பிராண்டும் இவங்க வச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா சப்வே இருக்கு, KFC இருக்கு, பர்கர் கிங் இருக்கு, ஹார்ட் ராக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்க ஏர்போர்ட்ல மட்டும் தான் இத மேனேஜ் பண்ணுவாங்க. இவங்களுடைய நம்பர் ஆஃப் QSR அண்ட் லவுஞ்சஸ் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்கேன் டிவைட் பண்ணி. இப்ப பார்த்தீங்கன்னா, சொன்னேன் இல்லைங்களா? உங்களுக்கு QSR பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் மலேசியால இருக்கு. இது வந்து 2023ல பார்த்தீங்கன்னா, 282 அவுட்லெட் இருந்துச்சு. இதே 2025ல பார்த்தீங்கன்னா, 442 வந்து அவுட்லெட். நல்ல ஒரு குரோத், ரேபிட் குரோத் குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து இந்த லவுஞ்ச் பார்த்தீங்க இல்லையா? ஏர்போர்ட்ல இருக்கிற லவுஞ்ச் அது பார்த்தீங்கன்னா, இங்க 2023ல வந்து 25 தான் இருந்துச்சு. இதே வந்து 25ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர் 37 இருக்கு. ஸோ 25லேருந்து 37 அதே மாரி வந்து ஒரு ஜியோகிராஃபி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி ஹாங்காங்ல இல்ல. இந்த வருஷம் வந்து ஹாங்காங்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பண்ணலாம். இந்த ஐபிஓ வந்து 7த் ஜூலை ஓப்பன் ஆகி 9த் ஜூலை வந்து க்ளோஸ் ஆகுது. பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1445 ரூ. 1100. ஸோ அப்பர் பேண்ட் வந்து 1100. இதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா, 13 ஷேர்ஸ் ரீட்டெயிலருக்கு. ஒரு லாட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, அப்பர் பேண்ட்ல வந்து ரூ. 14,300. இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து ரூ. 10 கிடையாது. ஞாபகம் வச்சுக்கங்க. இதோட ஃபேஸ் வேல்யூ ரூ. 1 ஸ்டாக் இது. ஸோ ஃபேஸ் வேல்யூ ரூ. 1 இருக்கறனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் ஆகாது. இப்ப ரூ. 10 ஷேர் ரூ. 5, ரூ. 5லேருந்து ரூ. 1 அந்த மாரிலாம் ஆகுதுங்களா, அந்த மாரி இது ஆகுறது சான்சஸ் இல்ல. ஒன்லி போனஸ் மட்டும் தான் குடுக்க முடியும். அதே மாரி டிவிடெண்ட் கொடுக்கும்போது 100%, 200% சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே ரூ. 1 வச்சு தான் பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் வரும். ஸோ இதோட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா, 2000 கோடி. இது வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவுமே இல்ல. ஃபுல்லாவே வந்து ஆஃபர் ஃபார் சேல் 2000 கோடியும். இது வந்து கபூர் ஃபேமிலின்றவங்க வந்து இது விக்கிறாங்க. இது எல்லாமே வந்து கம்பெனிக்கு போகாது. அந்த புரமோட்டர்ஸ்க்கு தான் போகும். இது லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா, 14th ஜூலை 2025 ஆகும். இதோட அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 50%, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 15%, ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 35%. இதுல வந்து எம்ப்ளாயி கோட்டா இருக்கு. எம்ப்ளாயி கோட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுல ஒரு ஷேருக்கு வந்து ரூ. 104 டிஸ்கவுண்ட் தராங்க அப்பர் லிமிட்ல. அது ரூ. 1100. ஸோ நம்ம ஃபினான்ஷியல்ஸ் அதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அது பியர்ஸ் கம்பேரிசன்லாம் பார்ப்போம். நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி எந்த சந்தேகம் இருந்தாலும், இல்ல நல்ல ஒரு ஃபண்ட உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாரி, உங்களுடைய கோலுக்கு தகுந்த மாரி ஐடென்டிஃபை பண்ணணும். இல்ல நல்ல ஸ்டாக்க செலக்ட் பண்ணணும். இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் தரல. அத ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் எந்த கொரீஸா இருந்தாலும் இங்க குடுத்திருக்க நீங்க மொபைல் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இதோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துருவோம். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, 2023ல வந்து உங்களுக்கு வந்து 1067 கோடியா இருந்துச்சு. இது கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகி இந்த ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா, 1687 கோடியா இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி வந்து எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர்ல 554 குரோர்ஸா இருக்கு. அதே மாரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் பார்த்தீங்கன்னா, 243லேருந்து இப்ப 363க்கு நல்லாவே குரோ ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து ரெவென்யூவும் சரி, பேட்டும் சரி, எபிட்டாவும் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். அதே மாரி எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா, 32.8% இருக்கு. ஒரு நல்ல ஹெல்த்தி மார்ஜின் தான் வச்சிருக்காங்க. அதே மாரி பேட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா, 21.5 அப்படி தான் இருக்கு. இது வந்து 20க்கு மேல தான் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டா இவங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க.
இதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா, அந்த 30 ரேஞ்ச்லயே இருக்கு. 34.5 இது வந்து ஒரு நல்ல ROE. அதே மாரி ROCயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 47.7ல இருக்கு. PE பார்த்தீங்கன்னா, PE தான் இதோட இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ, இப்ப 2023ல பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்னிங்க்கு 59.4 இப்ப கரண்ட் PE பார்த்தீங்கன்னா, 39.9ல இருக்கு. இவங்க ரெவென்யூ வந்து செக்மெண்ட் வைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, QSR இருக்கு இல்லைங்களா? குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் 872 crores இருக்கு. இது டோட்டல் ரெவென்யூல வந்து 51.7%. சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா 44.9 அதாவது 45% சொல்லலாம். ஸோ இது ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இந்த ரெண்டு செக்டார்லயும் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். லீடிங்கா இருக்கிற ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா 705 இருக்கு. தேவயானி இன்டர்நேஷனல் 167. சஃபியர் ஃபுட்ஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 320. அது வெஸ்ட் லைஃப் ஃபுட் பார்த்தீங்கன்னா 758. ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஏசியான்றது 82.5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ். அவங்களோட வந்து சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 8142 கோடி. தேவயானி 4952. ஸோ மற்ற ஆனால் பார்த்தீங்கன்னா எபிட்டா மற்ற வந்து நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து இவங்களோட மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது மேஜராக ரீசன் வந்து இவங்க வந்து மோஸ்ட்லி ஏர்போர்ட் செக்மெண்ட்டை மட்டும்தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க எபிட்டாவும் நெட் ப்ராஃபிட்டும் நல்லாவே இருக்கு மார்ஜின்ஸ். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூப்ளியன்லாம் பார்த்தீங்கன்னா எபிட்டா வந்து 19.3 தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் பாருங்க வெறும் 2.8% தான் இருக்கு. உங்களுக்கு ROE, ROC எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லாவே இருக்கு. பிஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது PE பார்த்தீங்கன்னா 30 நான் முன்னாடி சொன்ன மாதிரி 39 ரேஞ்சில் இருக்கு. மற்றதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ GMP எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் டுடே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து GMP வந்து வெறும் 80 ரூபாயில் அப்படின்னு நிற்கிது. அதாவது 7.27%. சில செகண்ட் வந்து ஒரு 92 இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ இது வந்து இன்னையோட நிலவரம். இந்த GMP ட்ரெண்ட் வந்து மாறும். எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய ஆச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஜிஎம்பி ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கும். நம்மளுடைய அனாலிசிஸில் இதுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு இது பேராமீட்டர்லையும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதோட ஃபினான்ஷியல்ஸ் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இயர் ஆன் இயர் நல்லா க்ரோத்தாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் இதுக்கு ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸோ மோஸ்ட்லி வந்து இன்னோஸ் பிராண்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் ரீஜனல் பிராண்ட்ஸ் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் இருக்குது. காம்படிஷனும் இந்த ஏரியாவில் இருக்குது. இவங்களுக்கு யூனிக் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம போகிறது எல்லாமே வந்து ஏர்போர்ட்டில் போனோம்னா இன்டர்நேஷ்னல் பிராண்ட் போவோம் இல்லை வந்து ரீஜனல் பிராண்டுக்காக போவோம். ஸோ அவங்களோட லோக்கல் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு போக மாட்டோம். ஸோ அதனால் அவங்களுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்ன்றது வந்து பயங்கரமாக இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு மீடியம் வந்து 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். இதோட செக்டர் க்ரோத் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல செக்டாரு. இந்த டூரிசம், ஏர்போர்ட் இது எக்ஸ்பான்ஷன் போயிட்டே இருக்கும். QSR இது எல்லாமே ஒரு நல்ல செக்டாரு. இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 கண்ட்ரியில் இருந்தாங்க. இப்போ 3வது கண்ட்ரிக்கும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த கண்ட்ரிக்கு போகலாம். ஸோ அதனால் வந்து க்ரோத் வந்து இது நல்லா இருக்கும் இந்த செக்டருக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்த பேராமீட்டர் டைவர்சிஃபிகேஷன். ஸோ டைவர்சிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி இவங்க ஏற்கனவே இந்த QSR ப்ளஸ் லவுஞ்ச் இது 2ல தான் இருக்காங்க. மற்றபடி வேறு எதுலேயும் இல்லை. ஸோ ஃபுல்லி வந்து ஏர்போர்ட் டிபெண்டாக இருக்காங்க. நாளைக்கு கொரோனா மாதிரி ஏதாவது ஒரு இது வந்து ஏர்போர்ட்டை ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணாங்கன்னா ரெவன்யூ இருக்காது, சேல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து அது வந்து ரிஸ்கியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து டைவர்சிஃபிகேஷன் பெருசாக இல்லாதனால நான் ஒரு மாடரேட் தான் கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூவேஷன் நான் ஏற்கனவே பார்த்தீங்க இல்லைங்களா? ஸோ பிஎஸ்ஆர் இருக்கட்டும், இவங்களதாக இருக்கட்டும். ஸோ இது வந்து அரௌண்ட் 40 PEல வருது. அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 1100ல இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் 2 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்கேன் வேல்யூவேஷனுக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் பார்த்த மாதிரி நான் ஏற்கனவே காமிச்சேங்களா வெறும் 80 ரூபாய் தான் இருக்குது. ஸோ இது மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாச்சுன்னா. அதர்வைஸ் லிஸ்டிங் கெயின் அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது வச்சுக்கலான்னா ஒரு மாட்ரேட்டாக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இவங்க வர ஃபினான்ஷியல் இயர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அது ஒரு 2 ஃபினான்ஷியல் இயரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் இது லாங் டேர்ம் வச்சுக்கலாமா இல்லையா அப்படின்றது. லிஸ்ட் ஆகிறது வந்து இப்போனா ஒரு ஆவரேஜாக அதே ப்ரைஸில் லிஸ்ட் ஆகலாம். இல்லாட்டினா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1200க்கு மேக்ஸிமம் போகலாம். இது நெகட்டிவாக லிஸ்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 1050 ரூபா வரையும் போகும். ஏன்னா வந்து மக்கள் வந்து இது கம்பெனிக்கு எதுவும் போகல ஒன்லி ப்ரொமோட்டர்ஸ் தான் போகுது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஐபிஓக்கு சப்போர்ட் பண்ணாட்டினா இது நெகட்டிவ் லிஸ்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. நான் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு 2 டேஸு நல்ல சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா 3rd டே வந்து அப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாட்டினா நான் இதை அப்ளை பண்ண மாட்டேன். அதே மாதிரி அப்ளை பண்ணாலும் என்னுடைய இது வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்காக தான் நான் பார்ப்பேன். லாங் டேர்முக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 குவார்ட்டர்ஸ் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இதை வந்து இதில் வாங்கலாமா இதில் லாங் டேர்ம் வச்சுக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணாலும் இல்லை அப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.